கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 109:17. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் உங்களை சூழ்ந்து வாழ்கிற மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும், ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று தீர்மானித்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற நீங்கள் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை ஏராளமான ஆசீர்வாதங்களை சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இடைவிடாமல் உங்கள் தேவனை துதிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஆசீர்வதித்து கொண்டே இருங்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் இல்லையா? நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வீட்டு கதவை ஆசீர்வாதங்கள் வந்து தட்டும். உங்கள் மூலம் தேவராஜ்யம் கட்டியெழுப்பப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை சிருஷ்டித்து இன்றைக்கு உயிரோடே வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கவும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டு வரவுமே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தார். ஆகவே கடந்த நாட்களில் நடந்தவற்றையெல்லாம் நீங்கள் மறந்து தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வழி திறக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறீர். நாங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. நாங்களும் அந்த ஆசீர்வாதங்களை விரும்பி பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் விரும்பும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமே தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களையே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் விளங்க கர்த்தர் கிருபை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, மற்றவர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருளுக்குள் இருக்கிற அவர்கள் வெளிச்சத்திற்கு வரும்படியாய் எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.